சிறுமையானவருடைய மகிழ்ச்சி கர்த்தரே, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களையும் அழைத்தவர் அவர் அல்லவா? அவர் உண்மையுள்ள தெய்வம் அல்லவா? அவர் உண்மையுள்ள தெய்வம், உண்மையான தெய்வம். அவர் நாமத்தை நம்பி வந்தீர்கள், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டீர்கள். ஆபிரகாமுக்கு இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு என்ன தெரியுமா காணப்படுது? ஆபிரகாம் அவரை கர்த்தர் என்றுதான் அழைத்தார். ஆனால் நாமளோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறோம். இன்னும் மோர் பர்சனல் டு அஸ். ஆபிரகாமுக்கு அந்த தெய்வத்தை கர்த்தர் என்கிற நாமத்தில் தான் தெரியும். ஆனால் 2000 வருஷத்துக்கு பின்பு பிறந்தவர்களுக்கு எல்லாம் என்னதான் தெரியும்? அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்றும். நாம் வாழ்கிற இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டு நம் மத்தியிலே சஞ்சரித்து நமக்காக தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்து திரும்ப உயிரோடு எழுந்து இதை போய் சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று அவர் சொன்னபடியினாலே ஆபிரகாமுக்கு கூட இல்லாததான ஒரு பிரிவிலேஜ் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நமக்கு கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அவர் நாமத்தை நம்பி நாம வந்திருக்கிறோம், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமின் பெயரை பெருமைப்படுத்தினவர் உங்களை சிறுமையிலேயே விட்டு விடுவாரா? சிந்தித்து பார்க்கணும். ஆபிரகாம் அளவுக்கு நம்முடைய பெயரை வர்ற ஜெனரேஷன் சொல்ல வேணும் என்ற அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் இது மிகப்பெரியதான ஒரு வாக்கு தத்துவம். ஆனால் கர்த்தர் அவரை நம்பி வந்திருக்கிறதான நம்ம இந்த பூமியில நம்ம சிறுமைப்பட்டு இருக்கலாம். ஆனால் அழைத்தவரை நம்பி அவருடைய வாக்கு தத்துவத்தை பெற்று வந்திருக்கும் பொழுது அந்த நிலையிலே கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? விட்டு விடவே மாட்டார். நமக்கு முன்பாக காணப்படுற டெஸ்ட் தெரியுமா? அதன் மத்தியிலே நீ என் மேல நீ வைத்த விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறாயா? இட்ஸ் a testing time for you அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் தான் அது. இந்த பூமியிலே நாம சிறுமைப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னா நமக்கு புரிய வேண்டும். அன்றைக்கு அந்த ஆபிரகாமை அவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் கர்த்தர் விடுதலையாக்கி அவன் பேரை இன்று வரைக்கும் சொல்ல வைத்திருக்கிறாரே. அப்படியானால் இந்த ஜெனரேஷன்ல நம்மளை ஆண்டவர் மீட்டெடுக்க, சிறுமையிலிருந்து மாற்ற, கர்த்தருக்குள் கலிகூற வல்லமை உள்ள அதே தேவன் அல்லவா?